விடுதலை இயக்கத்தின் வலிந்ததாக்குதல் இயேசு குருவில் காயப்பட்ட நான் காலு மேலாது கையும் மேலாது ஒரு கண்ணும் இல்லை உடம்புல எல்லா இடம் பல இடத்த காயம் களத்தில் எல்லாம் பவுன்ஸ் கிடக்குது குண்டு கிடக்குது வந்து என் உடம்பு எடுத்து எனக்கு தான் தெரியும். ஆனால் நான் நடந்தபடியால் சில உத்தியோகம் மேலே என்ன ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அந்த பதிவுகளில் தள்ளப்பட்டு விட்டு கொண்டு இருக்கிறேன். எனது மனைவி ஏற்கனவே திருமணம் செய்தவா. அவள் அவற்ற கணவர் முந்தைய கணவர் இயேசுக்குரு ரெண்டையில் இந்த மடுமாதா கோயிலில் செல்லடியில் உயிரிழந்துட்டார். உயிரிழக்க அவருக்கு சின்ன புள்ளி கை குழந்தை உண்டு. அதுக்கு பிறகு நான் அவாவை திருமணம் செய்து எனக்கு ஒரு குழந்தை இருக்குது. 2 பிள்ளைகள். எனக்கு 2 பொம்பளை பிள்ளைகள் தான். எல்லாத்தோட சின்ன சின்ன சிறு தொழில் வேலையில் பார்த்து தான் அவையை வளர்த்து கொண்டு இருக்கிறேன், எந்த ஒரு உதவியும் இல்லாமல். வயலில் குத்தகை கடை தான் சேர்னாங்க. இப்போ அதுக்கு குத்தகை கடை சேர்ந்தாலும் முதல் இல்லை எங்களுக்கு, கஜான கஷ்டம். காலவோ நெல் மட்டும் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு அதை வாங்கி விளைச்சி நெல் வைப்போம். சிறுவோகம் வைக்கிற இல்லை. இந்த சிறுவோக காலத்தில் குளங்களில் போய் மீன் பிடிச்சி தூண்டில் போட்டு மீன் பிடிச்சி தான் எங்களோட குடும்பத்தின் கஷ்டத்தை நீக்கி கொண்டிருக்கிறோம். அரசாங்கம் எந்த உதவியும் எனக்கு செய்யலை. மற்ற இந்த கிணறு எல்லாம் கேட்டோன்னா அதை ஒன்றும் செய்யலை. சொந்த காசில் கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்து கிணறு அடிச்சுனா அதை விடிஞ்சு வச்சு தோட்டம் செய்கிறதுக்கு வசதியெல்லாம் இருக்கிறேன். இப்போ நானும் மேலாதான் மனசையும் மேலாதவா. அவன் கேட்க மாட்டான். அவருக்கும் ஒரு கண் பார்வை இல்லை, எனக்கும் ஒரு கண் இல்லை, ஒரு கண் பார்வை குறைவு. ஆன முறையில் அந்த பிள்ளைகளுக்கு உழைச்சி கொஞ்சம் ஏதாவது முதல் தேடி வச்சா தான் அது வாழ்க்கைக்கு நல்ல இதாக இருக்கும்.